பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஒரு வீடியோ மூலமா உங்கள் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பில்லை என்று என்ன சொல்கிறது? வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. போன வீடியோவில் சொன்னேன், தேவனுடைய தரிசனம் கொடுத்தார், வாக்கு தத்தம் கொடுத்தார்னா அதில் தாமதம் இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ சொல்கிறேன், தாமதம் உண்டு. என்னப்பா முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற, மாற்றி பேசுனா இல்லை. சில நேரங்களில் நாம் செய்கிற சில தவறின் நிமித்தம் என்ன பண்ணுகிறது? தேவனுடைய வாக்கு தத்தத்தில் தாமதம் ஏற்படுகிறது. தேவன் சில நேரத்தில் நமக்கு கொடுக்கலாம் என்று சில காரியங்களை நினைக்கும் போது, நாம் சில முயற்சிகளை எடுக்கும் போது சில தாமதங்கள் ஏற்படுகிறது. இது யாரோட வாழ்க்கையில பார்க்கலாம் அப்படின்னா, மோசையோட வாழ்க்கையில என்ன பண்ணலாம் பார்க்கலாம். மோசை தேவன் ஒரு வேலைக்காக தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்பதற்காக மோசையை பிறக்க வைக்கிறார். மோசை எகிப்தோட அரண்மனையில என்ன பண்ணுகிறார்? வாழ வைக்கிறார். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் மோசே தன்னோட சொந்த முயற்சியில என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கலாம், தன்னோட சொந்த பலத்துல இஸ்ரவேல் மக்களை விடுவித்து விடலாம் என்று மோசே நினைத்து ஒரு எகிப்தியனை என்ன பண்ணுகிறார்? கொலை செய்கிறார். அவர் செய்ததின் நிமித்தம், அந்த கொலை நிமித்தம் ஒரு பெரிய தாமதம் என்ன பண்ணுகிறது? ஏற்படுகிறது. மோசே அதற்கு பின்பதாக வனாந்திரத்தில் போகிறார். வனாந்திரத்தில் சில ஆண்டுகள் இருக்கிறார். அதன் பின்பதாக என்ன பண்ணுகிறார்? எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களை மீட்கிறார். இது மட்டுமா? இல்லை, இஸ்ரவேல் மக்கள் பயந்ததை நிமித்தம் சில தாமதங்கள் ஏற்பட்டது. இஸ்ரவேல் மக்கள் சில இடங்களுக்கு, சில கானான் தேசத்திற்கு போவதாக நிற்கும் போது அங்க உள்ள மனிதர்களை பார்த்து அவர்கள் பயந்து அழுது புலம்புவதன் நிமித்தம் என்ன பண்ணுகிறது? தாமதம் ஏற்பட்டது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க செய்த தவறின் நிமித்தம் தாமதம் ஏற்பட்டு விட்டதா? ஆண்டவரிடத்தை கேளுங்க, ஆண்டவர், இனி நான் அந்த தவறை செய்யாதபடிக்கு அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு, நீர் வாக்கு பண்ணினதை, நீர் எனக்காய் வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை தாரும் கேளுங்க. ஆண்டவர் அதை தருவார். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். ஒருவேளை தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டார், சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு, எதிர்மறையா இருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. தேவனே, இந்த சூழ்நிலைகளில் நான் பயப்படாமல் உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்புவதற்கு, நீர் கொடுத்த வாக்கை நம்புவதற்கு தேவர் நீர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக கேளுங்க. ஆண்டவர் கிருபைகளை தருவார். உங்க வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். God bless you.